வீடியோ பார்க்க வந்த எல்லோருக்குமே வணக்கம். நம்ம வந்து இடைவெட்டு நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கோம். எங்கள் ஊர் பார்த்திங்க அப்படின்னா பண்புலி, அதாவது தென்காசி மாவட்டம் பண்புலிங்க. எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து விவசாயம் தான் பண்ணுவாங்க. நாங்களும் விவசாயம் தாங்க பண்ணுறோம். எங்கள் விவசாய இடத்துல தான் நாங்கள் வந்து இந்த நாட்டுக்கோழி பண்ணை வந்து வச்சுருக்கோங்க. எங்களோட நாட்டுக்கோழிகள் பார்த்திங்க அப்படின்னா இடைவெட்டு நாட்டுக்கோழி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோழியோட அடை வச்சுட்டு அந்த குஞ்சு பொரிக்கலையா, குஞ்சோட பராமரிப்பு முறைகளை பற்றி தாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இடைவெட்டு நாட்டுக்கோழி வந்து 13லேருந்து 15, 17 வரை கூட சில கோழிகள் பார்த்திங்கன்னா முட்டை இடுதுங்க. லாஸ்ட்டாக விடுத ஒரு 15 முட்டையோ இல்லை 11 நீங்கள் எவ்வளோ அடைய வைக்க போகிறீங்களோ அது வந்து லாஸ்ட்டாக விட்ட முட்டைகளை வச்சிங்க அப்படின்னா பொரிப்பு திறன் நல்லாவே இருக்கும். கோழியை நீங்கள் அடை வைக்கும்போது அந்த அடை வைக்கிற தட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இரும்பு துண்டு, ஒரு கறி துண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் வத்தல், காய்ந்த மிளகாய் வத்தல் இதெல்லாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த முட்டையில் வந்து செல்லு வராது, அதாவது கோழி பேன் வராதுங்க. அதுக்கப்புறம் இடி அந்த மாதிரி மின்னல் எதுவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இரும்பு பொருள் போடுறதுனால முட்டை வந்து கூமுட்டையாக மாறாதுங்க, குஞ்சு வந்து பொரிக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா எல்லா முட்டைகளுமே வந்து கரெக்டாக குஞ்சு பொரிச்சிருங்க. கோழிகளையும் பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து வெளியில் வந்து நீங்கள் திறந்து விட்டு அதுக்கு வந்து தண்ணி, தீவனம் எல்லாம் கொடுத்து வச்சோம் அப்படின்னா அது கோழியும் ஆரோக்கியமாக இருக்கும், நல்லாவே அடைப்படுத்திருக்கும், முட்டையும் நல்லா பொரிக்குங்க. முட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா 20லேருந்து 21 நாளில் வந்து கோழி வந்து குஞ்சு பொரிச்சிருங்க. குஞ்சு பொரித்த உடனே மொதல் நாள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கடைகளில் நம்ம நிறைய மருந்து கிடைக்குதுங்க ஃபஸ்ட்டு நாள் வைக்கிறதுக்கு, அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லை நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்னா கருப்பட்டியை காய்ச்சி அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த வைக்கும்போது குஞ்சுகள் வந்து நல்லா அதுக்கு வந்து நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லை, 1 நாள்லேருந்து 7 நாள் வரை நீங்கள் வந்து கொஞ்சம் அதுக்கு வந்து நீங்கள் சூடு, அதாவது இந்த குண்டு பல்ப்பு கொடுத்து கொஞ்சம் சூடு கொடுத்தீங்க அப்படின்னா குஞ்சுக்கு வந்து இறப்பு வராதுங்க, குஞ்சு வந்து நல்லாவே இருக்கும். அந்த 7 நாள் நீங்கள் கொடுக்க சூடு தாங்க அந்த வந்து ஃபஸ்ட்டு 7 நாள் தான் குஞ்சோட இறப்பும் அதிகமாக இருக்கும். நீங்கள் சூடு கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா குஞ்சும் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, தீவனம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கம்பெனி தீவனம் வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் குஞ்சு வந்து நல்லா வந்து பெருசாகிருங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் நம்ம நார்மலாக, அதாவது கம்பெனி தீவனம் நீங்கள் கொடுக்குறது இல்லை அப்படின்னா கம்பு கொடுக்கும்போது கொஞ்சம் குஞ்சு நல்லா இருக்குதுங்க. 7 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சூடு கொடுக்க தேவையில்லை. குளிர்காலம், மழைக்காலமாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் அது கூட ஒரு 2-3 நாள் கூட நீங்கள் வந்து சூடு கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. கோழிகள் நீங்கள் வந்து சூடு கொடுக்கும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று மொத்தமாக படுத்து கிடக்கு அப்படின்னா நீங்கள் கொடுத்த அந்த சூடு வந்து அந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து சூடு வந்து காணாது அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பல்ப்பு போட்டிங்க அப்படின்னா நல்லா அதுக்கு வந்து சூடு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லை, குஞ்சுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நம்ம வந்து தரையில் வந்து நல்லா நம்ம நியூஸ் பேப்பரை வந்து நல்லா விரித்து அது மேலே குஞ்சு விட்டுருக்கணுங்க. அந்த நியூஸ் பேப்பரையுமே நீங்கள் டெய்லி அந்த பேப்பரை எடுத்து மாற்றணுங்க. டெய்லி காலையில் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு நீங்கள் புதுசாக நியூஸ் பேப்பர் விரித்து விட்டீங்க அப்படின்னா அந்த கோழி எச்சங்களை வந்து அந்த குஞ்சுகள் வந்து சாப்பிடாது. அதனால் வந்து குஞ்சுக்கு நோய் தொற்று எதுவும் வராதுங்க. நீங்கள் அதை நீட்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா குஞ்சும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். 7 நாள் 10 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குஞ்சுகளை நாங்கள் வந்து எங்கள் பண்ணைகளில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எப்போதுமே அங்கே வந்து ஆள் இருக்கிறதுனால நாங்கள் வெளி மேய்ச்சலுக்கு எங்கள் குஞ்சுகளை வந்து கோழிகளோடு விட்டுருவோங்க. என்ன தான் நம்ம பண்ணைக்குள்ளே போட்டு வளர்த்தாலும் நம்ம வளர்க்குறது வந்து நாட்டுக்கோழிங்க. வெளி மேய்ச்சலில் விட்டாதாங்க அது வந்து நல்ல சுறுசுறுப்பாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. கோழி அந்த தாய் வந்து அதோட குஞ்சுகளை நல்லாவே பராமரித்து கொடுங்க. நம்மளும் அங்கே தான் இருக்கிறதுனால
காக்காவோ பறந்தோ இல்லை எதுவும் நம்ம அந்த குஞ்சை தூக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். வெளி மேய்ச்சலில் குஞ்சுகள் ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக நல்லா வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. தாய்க்கோழி மேக்ஸிமம் பராமரிச்சுருங்க. எது காக்கா வந்தாலுமே இந்த கோழி வந்து எதிர்த்து வந்து கொத்தி விட்டுருங்க. இங்கே கோழிகள் வந்து அப்படி தான் நல்லாவே கொஞ்சம் வந்து பராமரிக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மழை பனி அந்த மாதிரி குளிர் அந்த மாதிரி மாறி மாறி வர்றதுனால கோழிகளுக்கு வந்து இந்த கிளைமேட்டில் தாங்க மொத்தத்தில் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் தாங்க நிறைய நோய்களே வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குஞ்சுகள் குளிரை தாங்க முடியாமல் இறந்து போகுதுங்க. அதுவும் இல்லாமல் அதுகளுக்கு காய்ச்சல் வந்துடுது. சில குஞ்சுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு பக்கத்தில் தலை பக்கத்தில் நல்லா அந்த சளி பிடிச்சி வீங்கி இறந்து போயிடுதுங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சில பராமரிப்பு நீங்கள் மெடிசன் கடையிலையும் வாங்கி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் நாட்டுக்கோழி தான் நான் மெடிசன்லாம் கொடுத்து வளர்க்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில பராமரிப்பை நீங்கள் செய்யலாம். நீங்கள் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறத கொஞ்சம் சூடு பண்ணி கொஞ்சம் ஹீட்டு கொடுத்து வச்சிங்க அப்படின்னா அதுக்கு குளிருக்கு வந்து நல்லாவே தண்ணி எடுத்துக்கணும், சளியும் பிடிக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க டயத்தில் கோழிகளை நீங்கள் குஞ்சுகளோட வெளியில் மேய்ச்சலுக்கு விடாதீங்க. பண்ணைக்குள்ளேயே மேக்ஸிமம் வச்சு வளர்க்குறதுக்கு பாருங்கள். நாங்கள் வந்து மழை வெறிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோழி வந்து நாங்கள் வெளியில் மேய்ச்சலுக்கு விட்டோம். ஏன்னா 2 நாளாக உள்ள பண்ணைக்குள்ளேயே வச்சுருந்தோங்க. நாங்கள் விட்ட கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் வந்து மழை பெஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணைக்குள்ளே எல்லாத்தையும் கோழியை வந்து நாங்கள் வந்து விட்டு அதுக்கப்புறம் அடைச்சிட்டோங்க. இந்த மழை நேரத்துலையும் தாய்க்கோழிகள் பார்த்திங்கன்னா அதோட குஞ்சுகளுக்கு இறைய நல்லாவே தேடி கொடுக்குதுங்க. என்னதான் இருந்தாலும் நாட்டுக்கோழிங்க அதுக்கு வந்து தாய்மை உணர்வு அதிகம். அது குஞ்சுக்கு வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கோம். நல்லாவே அது வந்து கிளச்சி நல்லாவே இறை எடுத்து கொடுக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த குஞ்சு பார்த்திங்கன்னா அடுத்து முட்டை இடுத பருவத்துக்கு வர்றதுக்கு 6 மாதம் ஆயிடுதுங்க. எங்கள் பண்ணையில் நாங்கள் வந்து எந்த ஒரு ஃபீடும் வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறது கிடையாது, மெடிசனும் கொடுக்குறது கிடையாது. அதனால் 6 மாதம் ஆயிருங்க. 6 மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த பெட்டைக்கோழி முட்டை எங்கள் பண்ணையில் வந்து இட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து கோழியை வந்து சேல்ஸ் பண்ண தான் வளர்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டயத்தில் நீங்கள் வந்து கோழியை வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா 6 மாதத்தில் எங்களோட கோழி 180லேருந்து 200 வரை கூட அந்த கோழி வந்து வெயிட் வந்துடுதுங்க. நல்லா வெயிட் வந்துடுது. அதே மாதிரி சேவலுமே 2 கிலோ தாண்டி போயிருங்க. அதனால் நீங்கள் விற்கன்னா விற்கலாம். 1 கிலோ 450 ரூபாங்கும்போது உங்களுக்கு ஒரு கோழி மேலே 800 900 வரைக்கும் அமௌண்ட் வருங்க. இது வந்து 6 மாதத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது நல்ல ப்ராஃபிட் இது வந்து. ஆனால் நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோழியை வந்து முட்டை கரெக்டாக விட்டு அடப்படக்கிற கோழிகளை வச்சுக்கிடுவேங்க. இந்த ஒழுங்காக முட்டை இடாத கோழி, அப்புறம் வந்து அடையில் படுக்காத கோழி, இல்லை முட்டை ஏதாவது ஒரு மேலே நின்று கீழே உடச்சிரும், இல்லை ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்க கோழி அந்த மாதிரி, இல்லை வயசான கோழி இந்த மாதிரி நான் வந்து கழித்து அப்படி கோழிகளை விற்றுட்டு நல்ல கோழிகளை என்னோடய பண்ணையோட வளர்ச்சிக்காண்டி அடுத்த அதை பெருக்கிறதுக்காண்டி அந்த நல்ல கோழிகளாக நான் வந்து பார்த்து எனக்கு வந்து நான் கோழியில் வச்சுக்கிடுவேங்க. கொஞ்சம் சரியில்லாத கோழிகளை தான் நான் விற்பேன். அப்படி பண்ணும்போது எனக்கு வந்து எல்லா கோழியும் நல்ல கோழியாக எனக்கு வந்து இருக்குங்க. ஏன்னா நான் வந்து இன்குபேட்டரில் வந்து குஞ்சு வந்து பொறுக்கி வைக்கிறது கிடையாது, கோழியில் தான் நான் அடை வைக்கிறதுனால எனக்கு நல்லா பராமரிக்கிற கோழி தான் தேவைப்படும். இது பராமரிப்புக்கு நம்ம தேவைப்படாத கோழிகளை இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து விற்றுக்கலாம். நான் என் பண்ணையில் நான் குஞ்சுகளுக்கு செய்யக்கூடிய பராமரிப்புகளை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.